எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காடு வெட்டி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எனது நீலம் ப்ரொடக்ஷன் மாதிரி மஞ்சள் ஸ்கிரீன்ஸா படம் பேரே காடு வெட்டியா என்னென்ன பிரச்சனையை கிளப்ப போதோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மைண்ட் செட்டோட இருந்தோம். இந்த படம் வெளியாகி என்னென்ன பிரச்சனை உருவாக போகுது, என்னென்ன மாதிரியான சர்ச்சைகள்லாம் கிளம்ப போகுது இந்த படத்துக்கு அப்புறம், இந்த படத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு இந்த ரிவ்யூல பார்க்கலாம் வாங்க. காடு வெட்டி படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தோம்னா, காதல்னு சொல்லிட்டு ஒரு வலையில விழுறாங்களாம். அதை அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்க முடியாமல் எங்கள் வீட்டு பொண்ணு எப்படி இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களே சேர்ந்து இந்த பொண்ணுங்களை நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அது இன்னொரு குலத்தை சேர்ந்த, அதாவது இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவங்க எப்படி இந்த பெண்களில் வாழ்க்கையை நாசம் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு நாடக காதல் கான்செப்ட் தான் வச்சுக்கோங்களேன். அதை ஒரு சமூகத்தை எப்படி ஒருத்தர் ஒரு பயோபிக்காக கூட எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு சமூகத்தை எப்படி ஒருத்தர் பாதுகாக்கிறாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. அவர் பேர் தான் காடு வெட்டி குரு. ஸோ அவங்கள பற்றி எடுத்திருக்க ஒரு படமாக தான் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நிஜமாவே காடு வெட்டியார்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு அவர் மேல மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதை எந்த விதத்திலையும் படத்துல கலங்கப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லும். அந்த வகையில ஒரு பெண்களுக்காக நிறைய போராடி இருக்காரு. அந்த மாதிரியான காட்சிகள் நாடக காதல்ல இருந்தாலும் அவங்க வீட்டு பெண்களை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல ஒரு பெண்களுக்காக சப்போர்ட் பண்ணி நின்று பெண்களே நீதியை கையில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சில காட்சிகள்லாம் வச்சு இந்த படத்தை அவங்க பேரை களங்கப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய ரிஸ்க் எடுத்ததுக்காக சோலை ஆறுமுகம் அவர்கள், இந்த படத்தோட இயக்குனர் இருக்காரு, அவர் அந்த விஷயத்துக்காக மட்டும் இந்த படத்தை பாராட்டலாம். ஸோ பாசிட்டிவ்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாலும் இந்த விஷயம் மட்டும்தான் இந்த படத்தில் இருக்கு. ஸோ இந்த படத்தில் பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படம் ஒரே ஒரு ஏரியாவுக்கு கொடுக்குற, இல்லை ஒரே ஒரு மாவட்டத்துக்கோ இல்லை ஒரு சில வகுப்பினர், அதாவது அந்த ஒரே சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு மட்டுமே கொண்டு போய் கொடுக்க போகிற ஒரு மேகசின் கிடையாது. இந்த படம் எல்லா ஜென்ரல் ஆடியன்ஸ்க்காகவும் ஒரு எடுக்கப்பட்ட அந்த ஒரு படம் தான். அந்த படத்தில் கருத்து சுதந்திரம் எனக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்காக என்ன வேணா பேசிட்டு போயிட முடியாது. ஒரு சமூகத்தை ஏற்றியும் இன்னொரு சமூகத்தை இறக்கியும் அவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு எத்தனை வருஷத்துக்கு தான் நம்ம டிகிரேட் பண்ண போறோம் தெரியல. ஆனா கடைசி வரைக்கும் இப்படியே பண்ணிட்டே இருக்கிறது ஒரு ஹெல்தியான சினிமாக்கு, முக்கியமா இந்த மாதிரி தமிழ் சினிமா ஒரு க்ரோயிங் டைம்ல இருக்கும்போது அது வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்லவே செல்லாது. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் படத்துல இருக்க தான் செய்யுது. இந்த படத்தோட டயலாக்ஸ்லாம் சில இது கேட்கும்போது உண்மையாவே பெண்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாங்களா, இல்ல பெண்களை இவங்க இழிவுபடுத்தணும்னு நினைச்சிட்டு சில விஷயங்கள்லாம் செஞ்சாங்களான்னு தெரியல. இந்த புரட்சி பொடலங்காக்கெல்லாம் எங்க வீட்டு பெண்கள் தான் கிடைச்சாங்களான்னு சில டயலாக்ஸ்லாம் பேசுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது அவங்க ரியாலிட்டி எக்ஸிஸ்ட் பண்ணுறது, இதான் ரியாலிட்டி, இதான் நடக்குது, இதை போய் நான் மக்களுக்கு ரீச் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த ட்ரை ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ட்ரை கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. இன்னும் சில காட்சிகள்லாம் சொல்லவே முடியாத அளவுக்கு இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு. ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க மேலே ஒருத்தர் யூரினேட் பண்ணி ஒரு சொம்பளை எடுத்துட்டு போய் ஊத்துறாரு. யாரோ ஒரு அந்த ஊரில் உள்ள ஒருத்தர் வெளியால் ஊத்துறாருன்னா இதெல்லாம் ரியாலிட்டியில் நடக்குமான்னு கேட்டால் நடக்கவே நடக்காது. அப்படியே நடந்தாலும் அவங்க மேலே சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய எல்லா ஒரு அதிகாரமும் அந்த பெண்ணுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இருக்கு. ஆனால் இதெல்லாம் படங்களில் காட்ட காட்ட ரியாலிட்டியிலலாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி காட்சிகள்லாம் இந்த படத்தில் ஏன் வைக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக தான் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்துக்கு இந்த மாதிரி காட்சிகள்லாம் வேணும்னே ஒரு திணிப்புக்காக, ஒரு சமூகத்தை இப்படி தான் காட்ட போகிறோம், இன்னொரு சமூகத்தை நாங்கள் இப்படி தான் காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேறுபாடுக்காக வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களை இவங்க நான் கௌரவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காட்சிகள் மட்டுமே வச்சுட்டு காதல் பண்ற பெண்கள் எல்லாரும் என்னமோ நம்ம என்னதான் இன்னைக்கு சமூகத்துல எவ்வளவு முற்போக்கா போயிட்டு இருந்தாலும் நிறைய காட்சிகள் பிற்போக்குத்தனமா தான் இருக்கு இந்த படத்துல பொறுத்த வரைக்கும். சரி, இவங்க மனசுல இருக்க புரட்சியை படமா எடுத்துட்டாங்க, திருப்பி பொண்ணுங்க மனசுல இருக்க புரட்சியை கேள்வி கேட்கணும் அப்படின்னா இயக்குனரை பார்த்தும் இந்த படத்தோட டீமை பார்த்தும் 1000 கேள்விகள் பெண்களுக்கே எழும். இவங்க பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி எடுத்தேன்னு சொல்ற இந்த படத்துக்காக இதுக்கு ஃபேர் பெட்டர்னு சொல்ற மாதிரி தான் நிறைய சமூகத்தை சார்ந்து எடுத்த படங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு போரான ஸ்கிரீன் பிளேவும் போரான டயலாக்ஸும் ஆடியன்ஸ் எந்த வகையிலுமே ஈர்க்க முடியாத அளவுக்கு தான் இருந்துச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே. ஏன்னா ஒரு விஷயத்தை பெருசா சொல்ல போறோம், சமூகத்தில் இதான் நடக்குதுன்னு சொல்ல போறோம்னா டயலாக்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா இந்த படத்துல டயலாக்ஸ் ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா இல்ல, ரைட்டிங் ஸ்ட்ராங்கா இல்ல. உதாரணத்துக்கு நான் சொன்ன காட்சிகள் எல்லாமே நம்ம வச்சுக்கலாம், சொல்லவே முடியாத அளவுக்கு ஆனா அந்த காட்சிகள்லாம் இருந்துச்சு. லவ் பண்றவங்க என்னமோ லவ் பண்ணா உன் பொண்ணு இன்னும் சில வார்த்தைகள்லாம் சொல்ல முடியாது, அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அந்த பொண்ணு டிஸ்கிரிமினேட் பண்ணது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க மாத்திருந்தாங்க. இன்னும் இதை ஒரு சமூகத்துக்கு இடையான பிரச்சனையா காட்டாம அந்த தனி மனிதனை பத்தி இதை முழுக்க முழுக்க எடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் டாப் நாச்சாக இருந்திருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க விட்டுட்டு நிறைய அன்வான்டான திங்ஸ்லாம் இவங்க போயிட்டு கடைசியில் அந்த மனுஷங்கிட்ட வந்ததுனால தான் இந்த படத்தில் இவ்வளோ லேக் விழுந்திருக்கு. இந்த படத்தில் நடிப்பை பொறுத்த வரைக்கும் ஆர்கே சுரேஷ் அவர்கள் தான் நிறைய இடங்களில் மிரட்டியிருக்காரு, அந்த கேரக்டராகவே
கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. ஒரு சில ஸ்டண்ட் காட்சிகள்லாம் நம்மளால நம்பவே முடியல அப்படின்னாலும் ஓரளவுக்கு அவரோட நடிப்பு திறமையை வச்சு ஈடு கொடுத்திருக்காரு. மற்றபடி கூட நடிச்ச கோ ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பயங்கர நாடகத்தன்மை வாய்ந்ததா இருந்தது. நாடகத்தன்மை வாய்ந்ததா இருந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த படத்தோட ரைட்டிங் அண்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான். இந்த லேக்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா அவங்க ஆக்டிங் கூட இன்னும் நல்லாவே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதை தாண்டி இந்த படத்துக்கு மியூசிக் சாதிக் அவர் ஓரளவுக்கு ரொம்ப டீசெண்டாக இந்த படத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீட்டாகவே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஒர்க்கும் ஓரளவுக்கு பார்க்க டீசெண்டாக நல்ல ஓத்தபிளாகவே இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த படத்தோட டெக்னிக்கல் சைட் பார்த்தோன்னா எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அவங்க கொடுத்த படத்தோட என்ன ஒர்க்கோ அதை பக்காவாக நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் உள்ள கருத்தும் சரி, இந்த படத்தோட ஒன்லைனும் சரி, அந்த ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை இன்னும் நிறைய காட்டியிருக்கலாம், இன்னும் நிறையா பேசியிருக்கலாம். அதை தவிர்த்து இவங்க ஒரு சமூகத்தை டம்மி பண்ணி பேசணும்னு நினச்ச விஷயம்தான் இந்த படத்தில் ஒரு சில இடங்கள் லேகாக தெரிஞ்சுது. மற்றபடி இந்த படம் ஓரளவுக்கு ஆவரேஜான படமாக தான் இந்த வீக் ரிலீஸ் ஆகிருக்கு. மேலும் இதே மாதிரி நிறைய ரிவ்யூஸோடு சந்திக்கலாம். அன்டில் தன் டாடா பை பை ஃப்ரம் ஸ்வேதா அண்ணா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.